வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெஞ்சல் புயல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக நமது புதுச்சேரி செய்தியாளர் கந்தன் தரும் நேரடி தகவல்களை கேட்கலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள அந்த பெஞ்சல் புயல் காரைக்கால் மற்றும் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக இந்த புயலின் அபாயத்தை குறிக்கும் வகையில் புதுச்சேரி துறைமுகத்தில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் இந்த புயல் எச்சரிக்கை கொண்டு காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. மேலும் இந்த கடற்கரையோர பகுதியில் அனைத்தும் தடுப்புகள் அமைத்து மூடப்பட்டுள்ளன. இது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கடற்கரை பகுதிக்கு வரவராத வண்ணம் அங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த பெஞ்சல் புயல் பாதிப்புகள் ஏதாவது ஏற்படுமா என்ற நிலவரம் குறித்து கேட்பதற்காக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்தன் ஆகியோர் கடற்கரை சாலை மற்றும் புதுச்சேரி பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்து பார்வையிட்டு தற்போது நிலவரம் குறித்து கேட்டறிந்து வராங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த புயலை எதிர்கொள்வதற்காக பாதிக்கப்பட்ட மக்கள் தாழ்வான பகுதியிலிருந்து பாதுகாப்பாக அமைப்பதற்காக சுமார் 1200க்கும் மேற்பட்ட முகாம்கள் அமைக்கப்பட்டு அங்கு அவர்கள் தங்கப்படி வைக்கப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் உணவு வகைகளும் ஏற்பாடு செய்வதற்காக புதுச்சேரி அரசு அனைத்து ஏற்பாடுகளையும் தயார் நிலையை வைத்துள்ளது. அவசர தேவைக்காக அந்த உதவி எண்களும் வழங்கப்பட்டு தொடர்ந்து இந்த புதுச்சேரி மாநிலம் கண்காணிப்பு வலயத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கந்தன்.